for today's meditation, let us turn to the Holy Gospel of Matthew, chapter and read chapter 8, verse 7. இந்த நாள் நம்முடைய பரிசுத்த தியானத்திற்கு ஆதாரமாக மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்திய 8:7 வாசிக்கலாம். And Jesus said unto him, I will come and heal him. Hallelujah. Hallelujah. Jesus said that I will come and heal him. இயேசு சொன்னார், நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். Hallelujah. Hallelujah. At home, here we see a Roman centurion, a Roman officer is asking healing for his servant. இங்கு நாம் பார்க்கிறோம், ரோம ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருவன் தன்னுடைய வேலைக்காரனுக்கு சுகம் வேண்டும் என்று அவன் ஆண்டவரிடத்திலே கேட்கிறார். As soon as Lord Jesus Christ enters into Capernaum, நகூமில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரவேசித்தவுடன் immediately the centurion comes to him. உடனடியாக இந்த ரோம நூற்றுக்கு அதிபதி ஆண்டவரிடத்திலே வருகிறார். He asks him, my servant is at home sick of the palsy. அவன் சொல்லுகிற ஒரு காரியம், திமிர்வாதம். என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாதத்தினாலே அவன் சுகவீனப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. And, please come and heal him. நீங்கள் வந்து அவனை சுகமாக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார். Hallelujah. Hallelujah. The first initial response of our Lord and Savior Jesus Christ, he says, I will come and heal him. உடனே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார். Hallelujah. Hallelujah. So many things in the world, many people may come or may not come to our house. இந்த உலகத்திலே சில பேர் நம் வீட்டிற்கு வரலாம், சில பேர் நம் வீட்டிற்கு வராமல் போகலாம். Hallelujah. Hallelujah. But if Lord Jesus there, truly there is a blessing over there. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் உண்மையிலே அது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். Hallelujah. Hallelujah. And sometimes I am prone to forgetting the main story. சில நேரங்களில் நான் அந்த முக்கியமான கதையை நான் சொல்லுவதற்கு மறந்து விடுகிறேன். Hallelujah. Hallelujah. But today I'll tell you that first only. நான் இப்போது முதலாவது அந்த கதையை சொல்லி முடித்து விடுகிறேன். Hallelujah. Hallelujah. The centurion says, I am not worthy that thou shouldest enter under my roof, O Lord. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, நீர் என்னுடைய வீட்டிற்கு வருவதற்கு நான் பாத்திரவான் அல்ல என்று சொல்லுகிற ஒரு காரியம். Hallelujah. But speak the word only and my servant will be healed. நீங்கள் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொத்தமாவான் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. For I am under authority, having soldiers under me, and I said to this man, go, and he goeth, and another come, and he cometh, and to my servant do this, and he doeth it. அந்த நூற்றுக்கு அதிபதி சொன்ன ஒரு காரியம் என்னவென்றால், நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவர்கள் உண்டு. நான் ஒருவனை போவென்றால் போகிறான், மற்றொருவனை வாவென்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய்யென்றால் செய்கிறான் என்றார். Hallelujah. Hallelujah. So in other words, this person is saying Lord Jesus is the one in charge of who will be healed and who will not be healed in this life. இதனுடைய காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்தான், அவருக்கு தெரியும் யாருக்கு சுகம் தர வேண்டும், யாருக்கு சுகம் தர வேண்டாம் என்று. Hallelujah. Hallelujah. So if he tells the word itself is enough. அவர் ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அதுவே மாத்திரம் போதும். Hallelujah. Hallelujah. And glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். Lord Jesus says, I will come and heal him. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார்,
நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். Hallelujah. அல்லேலூயா. Just a simple healing, just a simple healing, setting right of the body of someone is not the main focus of Lord Jesus Christ's work. ஒரு சுகவீனப்பட்டிருக்கும் ஒரு சரீரத்தை அவர் சுகமாக்குவது மாத்திரம் அவருடைய நோக்கம் அல்ல. Hallelujah. His work is to remove the underlying cause of that disease. அவனை சுகமாக்குவது மாத்திரமல்ல, அந்த நோயின் தன்மை என்னவென்று அறிந்து அதை முற்றிலுமாக காரணம் அந்த நோயின் காரணம் என்னவென்று அறிந்து அதை முற்றுமாக எடுத்து போடுவதே அவருடைய நோக்கமாக. that causes sin. அதனுடைய காரணம் என்னவென்றால் ஒரு பாவம். பாவ நோயால வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். பாவ நோயால வாடும் நேரத்தில் மருத்துவர் ஆகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். எந்த ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். எந்த ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். Hallelujah. Hallelujah. When Lord Jesus says, I will come and heal him, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்று சொன்னபோது, actually he is saying in other words that if I'm there, if I'm with him, no sickness or no sin can touch him. அதனுடைய காரியம் என்னவென்றால், நான் அந்த இடத்தில் நான் அவனோடு இருந்தால் அவனுக்குள் பாவம் இருந்திருக்காது, வியாதியும் வந்திருக்காது என்பதுதான் அர்த்தம். Hallelujah. I will come and heal him. நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன். Hallelujah. This evening also the Lord wants you to check whether truly Lord Jesus Christ is dwelling with you or no. இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை சோதனை செய்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் உங்களோடு இருக்கிறாரா இல்லையா? Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Today we are going to see when Lord Jesus comes, what happens in our life. நாம் இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லத்திற்கு வருவார் என்று சொன்னால் என்ன நடக்கும் என்பதை குறித்து நாம் பார்ப்போம். Hallelujah. Or we are going to see 3 times to when Lord Jesus came. 3 தடவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த தருணங்களை 3 தடவை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த தருணங்களை குறித்து நாம் பார்க்கலாம். One time is not yet fulfilled, but the other 2 times already it is fulfilled. ஒரு தடவை அவருடைய வந்த காரியம் முழுமையாக நிறைவேற்ற முடியவில்லை, மற்ற 2 இடத்தில் அந்த காரியங்கள் நிறைவேறினது. Hallelujah. Hallelujah. The first situation is in Luke chapter 19 verse 10. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 19:10. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். For the Son of Man is come to seek and to save that which was lost. For the Son of Man is come to seek and to save that which was lost. Hallelujah. Hallelujah. Here there is a situation where Lord Jesus goes to the house of Zacchaeus, who was an important
tax collector. இந்த ஒரு நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது. சகேயுனுடைய வீட்டிற்கு அவன் ஒரு சுங்க கட்டண வரி வசூலிப்பவன் அவன் வீட்டிற்கு கடந்து செல்கின்ற ஒரு நிகழ்வு. Hallelujah. அல்லேலூயா. And this man Zacchaeus, he confesses that if I have to, the half of my goods I give to the poor. இந்த சகே என்று சொல்லப்படுகிறவர் இங்கே ஒரு பெரிய ஒரு அறிக்கை ஒன்று வெளியிடுகிறான். நான் யாரிடத்தாலாவது நான் பாதி என் சொத்துகள் ஏழைகள், என்னுடைய சொத்தில் பாதிகளை நான் ஏழைக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லுகிறான். And if I have taken anything from any man by false accusation, I restore him fourfold. நான் ஒருவனுடைய பணத்தை அநியாயமாக வாங்கி கொண்டேன் என்று சொன்னால் 4 பங்காக அவனுக்கு திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. Lord Jesus, it says, this day salvation come to this house. அப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சொன்னார். Hallelujah. For the Son of Man has come to seek and to save that which is lost. மனுஷகுமாரன் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே வந்தார் என்று இயேசு சொன்னார். Hallelujah. Hallelujah. Even so, in a practical life, we all once were going, our forefathers were going behind idols. நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய மூதாதையர்கள் அவர்கள் விக்கிரகங்களை வழிபட்டவர்களாக இருந்தார். Hallelujah. Hallelujah. And they had no knowledge of the true God. அவர்களுக்கு உண்மையான தேவனை பற்றி ஒரு ஞானம் இல்லாமல் காணப்பட்டார்கள். But 2000 years ago, ஆனாலும் 2000 வருடங்களுக்கு முன்பாக to die for the sins of humankind, மனுஷ குலத்தினுடைய பாவங்களுக்காக மரிப்பதற்காக Lord Jesus Christ was manifested in the flesh. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனித சாயலிலே அவர் உருவெடுத்தார். Hallelujah. Hallelujah. And but due to the jealousy of the priests in Israel, he was put to death. அங்கிருந்த இஸ்ரவேலின் பிரதான ஆசாரியர்கள் மூலமாக அவர்கள் பொறாமை கொண்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்தார். Hallelujah. Hallelujah. And third day he miraculously rose from the dead, from the grave. ஆனாலும் 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து அவர் உண்மையாகவே ஒரு அதிசயம் விதமாக அவர் உயிர்த்தெழுந்தார். Hallelujah. He was seen by 500 people. அவர் உயிர்த்தெழுந்ததை அவர் 500 ஜனங்கள் பார்த்தார்கள் என்று சொன்னார்கள். Hallelujah. சொல்லுகிறார்கள். Hallelujah. Glory be to the holy name of the Lord. Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. So Lord, he came to seek and to save that which is lost. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் உலகத்திற்கு வந்தார். Hallelujah. Hallelujah. Lord Jesus always uses the term Son of Man. இங்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த வாக்கியத்தை அவர் அடிக்கடி உபயோகித்தார். Because the word Son of Man is also used in the holy prophetical book of Daniel. இந்த மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிற அந்த பதம் வாக்கியம் தானியேல் தீர்க்கதரிசனுடைய புத்தகத்தில் இருக்கிறது. Hallelujah. Hallelujah. In chapter 7 we read. இதனை நாம் 7ஆம் அதிகாரம் தானியேல் 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கலாம். But here the Lord Jesus uses that word because he identifies 100% with mankind. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் 100% அவர் உண்மையான ஒரு மனுஷகுமாரனாய் இருந்தார் என்பதனை அழுத்தமாக சொல்லுகிறார். Hallelujah. Hallelujah. That he says they are my people. அவர் சொன்ன ஒரு காரியம், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். என்னுடைய ஜனங்கள், என்னுடைய ஜனம் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. And so I will die for them. நான் அவர்களுக்காக மரிப்பேன் என்று சொன்னார். Hallelujah. I will die for them to save them from the devil. அவர்களுக்காக நான் மரிப்பது அவர்களை ரட்சிப்பதற்கும் பிசாசினுடைய பிடியில் இருந்து அவர்களை விடுவிப்பதற்குமே என்று சொன்னார். Hallelujah. Hallelujah.
I will die for them too. I will shed my own blood for them. நான் அவர்களுக்காக என்னுடைய சொந்த ரத்தத்தையும் கொடுப்பேன் என்று சொன்னார். They are my children. They are my brethren. அவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்றும் சொன்னார். They are my brethren. சகோதரர்கள். என்னுடைய சகோதரர்கள் என்றும் சொன்னார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. The Son of Man, here Saint Luke records, the Son of Man has come to seek and to save that which was lost. இந்த பரிசுத்த லூக்கா எழுதும்போது மனுஷகுமாரன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவே உலகத்திற்கு வந்தார் என்று எழுதுகிறார். So when he talks about seeking, இங்கு தேடுகிற ஒரு காரியம் என்று சொல்லப்படுகிறதை குறித்து சொல்லும் பொழுது we see the story of the good Samaritan. நாம் ஒரு நல்ல சமாரனுடைய கதையை நாம் உற்று நோக்கலாம். Hallelujah. In the Holy Gospel of Luke chapter 10 verse 20. நம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை இதெல்லாம் வாசிக்கலாம். லூக்கா 10:20. ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதியிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். Hallelujah. Hallelujah. Now standing in this rejoice. இல்ல 16:20. 16:20. 16:20. 16:20மா? இல்லைங்க வேறுங்க தேடி சொல்றேன். லாசருவா 10:34 சாரி 10:34. கிட்ட வந்து அவருடைய காயங்களில் எண்ணெயையும் திராட்சரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்திற்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். Hallelujah. Hallelujah. And went to him and bound up his wounds, pouring in oil and wine, and set him on his own breast, and brought him to an inn, and took care of him. Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை Here உண்டாவதாக. we see the good Samaritan. He seeks this man who has gone down from Jerusalem to Jericho. இந்த கதையில் நாம் பார்க்கிறோம் ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போன ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. And Jerusalem represents the church of God. எருசலேம் என்று சொல்லப்படும் தேவனுடைய சபையை குறித்து சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. When we when we avoid the church of God and seek our own business, then we give room for the devil. ஆனால் தேவனுடைய சபையை விட்டு நம்முடைய சொந்த காரியங்களில் நாம் ஈடுபடும் போது நாம் பிசாசுக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். Hallelujah. Hallelujah. And this man went from Jerusalem to Jericho, so he became half dead. It's written. எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போன மனுஷன் ஒரு வழியில் அவன் குற்றுயிராய் கிடந்ததை நாம் பார்க்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை He உண்டாவதாக. was beaten by thieves. அவன் கள்ளர்கள் கையில் அகப்பட்டு அடிபட்டான். Hallelujah. Hallelujah. That means that means when we reject the presence of God for worldly things, then we will also be stranded among thieves. நாம் இந்த உலக காரியங்களில் ஈடுபட்டு தேவனை மறந்து போவோம் என்று சொன்னால் நாம் கள்ளர் கையில் அகப்பட்ட அந்த மனிதனை போல காணப்படுவோம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Then this man, he was helped by a Samaritan who poured wine and oil
இந்த மனுஷன் ஒரு நல்ல சமாரியன் மூலமாக அவன் உதவி பெற்றான். அவனுக்கு எண்ணெயையும் திராட்சரசத்தையும் அவன் அந்த மனுஷன் அந்த சத்திரக்காரனிடத்திலே சொல்லி வார்க்க செய்தான். அவனும் வார்த்தான். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். Because oil and wine were the main sources of medication in that time. அந்த காலங்களிலே இந்த எண்ணெயும் திராட்சை ரசமும் ஒரு நல்ல மருத்துவ குணம் கொண்டதாக இருந்தது. Hallelujah. But anyway, oil, wine also, but there is a spiritual significance. இங்கு இதற்கு ஆவிக்குரிய அர்த்தங்கள் உண்டு. Wine speaks about the love of God. அந்த திராட்சை ரசம் என்று சொல்லப்படுகிறது தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. Hallelujah. Hallelujah. Because in Song of Solomon chapter 1 verse 2 we read, thy love is better than wine. இந்த சொன்னத பாட்டு நாம் வாசிக்கிறோம், உம்முடைய அன்பானது திராட்சை ரசத்தை பார்க்கலும் இனிமையானது என்று நாம் வாசிக்கிறோம். Hallelujah. Hallelujah. And oil speaks of the anointing of the Holy Spirit. இந்த எண்ணெய் என்று சொல்லப்படுகிறது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பற்றி சொல்லுகிறது. Hallelujah. Hallelujah. So these two, if you are in a half dead state today, then when we have the love of God and the anointing of the Holy Spirit, these two will make us fully lively in order to serve God. நாம் இந்த நாளிலும் குற்றுகிறாய் நாம் கிடப்போம் என்று சொன்னார். இந்த அபிஷேகமும் தேவனுடைய அன்பும் நம்முடைய குற்றுகிறான நிலவரத்திலிருந்து நம்மை ஒரு முழுமையான சுகத்திற்கு கொண்டு வருக காரியமாக அமையும். Hallelujah. Hallelujah. Then the second place where Lord Jesus comes. இரண்டாவது இடம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்த இடம். Hallelujah. Hallelujah. Let us read the holy book of John chapter 10 verse 10. யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்படவும் வந்தேன். The thief cometh not but for to steal. The thief cometh not but for to steal. And to kill. And to destroy. I am came that they might have life. Come that they might have life. And that they might have it more abundantly. And that they might have it more abundantly. Hallelujah. Hallelujah. I am come that they might have life and have it more abundantly. அவர்களுடைய இங்க வாசிக்கிறோம், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. And come that they have life, but the life which they have is not enough. அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை என்று சொல்லப்படுகிற ஒரு பரிபூரணப்பட்ட ஒரு வாழ்க்கை அல்ல. There are lackings and deficiencies. அவர்களுடைய வாழ்க்கையில் அநேக வெற்றிடங்களும் ஒரு குறைவுகளும் உண்டு. But when I come into the picture, all these deficiencies will go away. நான் வந்த ஒரு காரியம் மூலமாக அவருடைய குறைவெல்லாம் அது நிறைவாக மாறும். Hallelujah. Hallelujah. இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம்,
கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகள் எல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். Hallelujah. Hallelujah. So our Lord, when the Lord comes, He will take away all deficiencies, all lackings. நம்முடைய தேவன் நம்மிடத்திலிருந்து நம்முடைய கடந்து வருவார் என்று சொன்னார். நம்மில் காணப்படுகிற எல்லா குறைவுகளையும் நிறைவாக்குவார். Hallelujah. Hallelujah. The thief cometh not but to steal and to kill and to destroy. திருடன் கொல்லவும் அழிக்கவே வருகிறான், அன்றி ஒன்றுக்கு வரான். Hallelujah. Hallelujah. I am come that they might have life and have it more abundantly. ஆனால் நான் அவர்களுக்கு ஜீவன் உண்டாக ஜீவன் உண்டாகவும் பரிபூரணம் படவும் வந்தேன் என்று இயேசு சொல்கிறார். Hallelujah. Hallelujah. I mean, if a person gets the maximum amount of money in the world, ஒரு மனிதன் எவ்வளவு பணம் அவனுக்கு கிடைக்க பெற்றாலும், hallelujah, Hallelujah. if he doesn't have a good set of moral values, then we can't expect that money will be with him for a long time. ஒரு நல்ல நடத்தையுள்ள ஒரு காரியம் இல்லை என்று சொன்னால் அவனுக்கு அந்த பணத்தினால் ஒரு பிரயோஜனமே இல்லை. With a little time it will go away from his hand. அந்த பணங்கள் எல்லாம் சில கொஞ்ச காலங்களிலே அவனை விட்டு போய்விடும். Hallelujah. Hallelujah. That's why we need our Lord. That's why we need our Lord Jesus to rule over our life. அதனால் தான் நாம் சொல்லுகிறோம், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். Hallelujah. Hallelujah. Saint John writes in John chapter 1 verse 4. அப்போஸ்தலனாகிய யோவான் முதலாம் யோவான் சுவிசேஷத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது என்று சொல்லுகிறார். In him was life and the life was the light of men. In him was life and the life was the light of men. Hallelujah. Hallelujah. So the life which Lord Jesus will give, it will be a blessing to the others around us. தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த வாழ்க்கை, அந்த ஜீவன் மற்றவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானதாக இருக்கும். Hallelujah. Hallelujah. The Holy Psalmist says, thy word is the lamp unto my feet and a light unto my path. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உம்முடைய வசனங்களின் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று சொல்லுகிறான். Hallelujah. Hallelujah. So as we follow the word of God, நாம் தேவனுடைய வசனங்களை நாம் பின்பற்றுகிறோம் என்று சொன்னார். Hallelujah. The Lord will shine his light in our paths. தேவன் நம்முடைய வழிகளில் அவருடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்வார். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமம். The third time when Lord Jesus says, I will come. மூன்றாவது இடமாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு காரியம், I will come. நான் வந்து என்று சொன்ன ஒரு காரியம். Hallelujah. Hallelujah. That we read in the holy book of Revelation chapter 22 verse 12.
நாம் அதனை வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நாம் பார்க்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. And behold, I come quickly, and my reward is with me, to give every man according as his work shall be. Hallelujah. Hallelujah. My reward is with me. என்னுடைய வெகுமதி என்னோடு கூட வருகிறது. Hallelujah. Hallelujah. We cannot, as people who follow the Lord, what we do is not vain in the Lord. தேவனுக்காக நாம் செய்கின்ற எந்த காரியமும் அது ஒரு பிரயோஜனமற்றதாக இருக்கவே இருக்காது. That's why we read, God is not an unrighteous God to forget your labor of love. நம்முடைய தேவன் ஒரு அநீதி உள்ள தேவன் அல்லவே அல்ல, நம்முடைய நற்கிரியைகளை கண்டு அதற்கு பலன் அளிக்காமல் இருப்பதற்கு. Hallelujah. Hallelujah. He will come to give us this reward. அவர் நம்முடைய காரியங்களை கண்டு நமக்கு வெகுமதிகளை தருவார். He will transform our body. நம்மை அவர் மறுரூபப்படுத்துவார். Hallelujah. This wild body, இந்த அழிவுக்குரிய ஒரு சரீரம், இந்த அற்பமான ஒரு சரீரம், Hallelujah, it will be transformed. இது ஒரு மறுரூபம் அடையும். Hallelujah. Hallelujah. And is coming when that's why Saint John writes, when we see him, we shall see him as we shall be like him. நாம் அதனால்தான் யோவான் எழுதுகிறார், அவரை நாம் பார்க்கும் பொழுது அவரை போல் இருப்போம் என்று எழுதுகிறார். Hallelujah. 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 He especially our Lord Jesus, after he was resurrected, the disciples closed all the doors of the room. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு இந்த சீஷர்கள் கூடியிருந்த அறையை முழுமையாக அவர் பூட்டி வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. But Lord Jesus Christ enters that room and says, peace be unto you. ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த அறையில் நுழைந்து சமாதானம் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொன்னார். Hallelujah. Hallelujah. சமாதானம் என்று சொன்னார். So that is the power of the Lord. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை. Transcending, that is the power of a resurrected body. அது ஒரு உண்மையிலே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு உயிர்த்தெழுந்த ஒரு சரீரம். That is the power which God wants to give to our body. அதே ஒரு வல்லமையை நமக்கு தேவன் தந்தரல வாஞ்சிக்கிறார். But the same John in that same verse, he says, we shall be like him, for we shall see him as he is. Let us read that verse in 1 John 3 verse 2. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவர் தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். Hallelujah. Hallelujah. Glory be to the we will be like him. நாம் அவரை போல இருப்போம். Hallelujah, because we will see him as he is. அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படியே நாம் இருப்போம். அவரை நாம் காண்போம். Hallelujah. Hallelujah. Glory be to the holy name of the Lord. The Lord will change this wild body into a glorious body. தேவன் இந்த அற்பமான சரீரத்தை ஒரு மகிமையான சரீரமாக மாற்றுவார். Hallelujah. Hallelujah. So let us be ready for his coming. நாம் தேவனுடைய வருகைக்காக ஆயத்தமாக இருப்போம். Hallelujah. Hallelujah. If our minds are transformed like the mind of Jesus, நம்முடைய எண்ணங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணங்களை போன்று அது மறுரூபமாக்கப்பட்டதா இருக்கும் என்று சொன்னார், then only our bodies will be transformed like his body.
அப்பொழுதுதான் அவருடைய சரீரம் சரீரத்தை சரீரத்தை போல நம்முடைய சரீரம் மாறும். Hallelujah. Hallelujah. So let us, at this time, may God bless us with these words. தேவன் தாமே இந்த வசனங்களால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God preserve us for His holy coming. அவருடைய வருகைக்காக தேவன் நம்மை